வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். தமிழக அரசியலில் எத்தனையோ தலைவர்களை நாம் பார்த்துருப்போம். ஆனால் காட்சி ஆரம்பித்த காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 50 வருஷமாக ஒரே கட்சியில் எத்தனையோ சோதனைகள் வந்த போதும் மரம் மாதிரி அசையாமல் நின்ன ஒரு தலைவரை பார்க்குறது ரொம்பவே அபூர்வம். கொங்கு மண்டலத்தோட அசைக்க முடியாத கோட்டை, அதிமுகவோட மூத்த தூண், கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி மக்களோட செல்லப்பிள்ளை, அவர்தான் கே செங்கோட்டையன் அவர்கள். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் இவரோட வியப்பூட்டும் அரசியல் வாழ்க்கையையும் சாதாரண தொண்டனா ஆரம்பித்து எப்படி ஒரு மாபெரும் தலைவராக உயர்ந்தாருங்கிற வரலாற்றை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குள்ளம்பாளையம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் தான் செங்கோட்டையன் அவர்கள் பிறந்தார். விவசாய குடும்பம். சின்ன வயசுல இருந்தே சமூகத்து மேலே ஒரு ஈடுபாடு இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியாரோட கொள்கைகளை இவரை ரொம்ப ஈர்த்துச்சு. ஆனால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் எப்போ திமுகவை விட்டு பிரிஞ்சு 1972 அதிமுக அப்படிங்கிற புதிய கட்சியை தொடங்கினாரோ அப்போவே எம்ஜிஆரின் தீவிர ரசிகரான செங்கோட்டையன் தன்னை முழுமையாக அந்த கட்சியில் இணைச்சிக்கிட்டாரு. அப்போது அவருக்கு வயசு ரொம்பவே கம்மி, ஆனால் கட்சிக்காக உழைக்கணுங்கிற வெறி ரொம்பவே அதிகம். செங்கோட்டையன் அப்படின்ன உடனே நமக்கு முதல்ல ஞாபகம் வர ஊர் எது தெரியுமா? கோபிச்செட்டிப்பாளையம். 1977 தமிழ்நாட்டில் முதல் முறையாக அதிமுக ஆட்சி அமைக்குது. அப்போ நடந்த சட்டமன்ற தேர்தலில் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் எம்ஜிஆரால் வேட்பாளராக நிறுத்தப்பட்டு முதல் முறையாக எம்எல்ஏவாக சட்டமன்றத்துக்குள்ளே நுழைகிறாரு செங்கோட்டையன் அவர்கள். அங்கே ஆரம்பித்தது இவரோட வெற்றி பயணம். அதுக்கப்புறமா 1980 வருஷம் 1984 தொடர்ந்து ஜெயிச்சாரு. எம்ஜிஆரோட மறைவுக்கு பின்னாடி கட்சி 2 பிரிஞ்சப்போ கூட இவர் ஜெயலலிதா அம்மையார் பக்கமே உறுதியாக நின்னார். 1989, 1991, 2006, 2011, 2016, 2021 கிட்டத்தட்ட 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக ஜெயிச்சு சாதனை படைச்சிருக்காரு. ஒரு தொகுதியில் இத்தனை முறை தொடர்ந்து மக்கள் ஒருத்தரை ஜெயிக்க வைக்கிறாங்கன்னா அவர் அந்த தொகுதி மக்களுக்கு எவ்வளவு வேலை செஞ்சிருப்பாங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஜெயலலிதா அம்மையாரோட அமைச்சரவையில் செங்கோட்டையன் அவர்களுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த துறைகள் வழங்கப்பட்டுச்சு. போக்குவரத்து துறை, வருவாய்த்துறை, விவசாயத்துறைன்னு பல துறைகளில் அமைச்சராக இருந்திருக்காரு. இவர் எந்த துறைக்கு போனாலுமே அங்கே ஒரு சுறுசுறுப்பு வந்துடும். ஆனால் இவரோட அரசியல் வாழ்க்கையில் மிக முக்கியமான மைல்கல் எது தெரியுமா? 2017 இவருக்கு வழங்கப்பட்ட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பதவி தான். அது வரைக்கும் கல்வித்துறை சும்மா சாதாரணமாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் செங்கோட்டையன் உள்ளே வந்த உடனே அதிரடி மாற்றங்கள் நடந்துச்சு. பல வருஷமாக மாறாமல் இருந்த பள்ளி பாடத்திட்டங்களை அப்படியே மாற்றி ஐஏஎஸ், நீட் தேர்வுகளுக்கு அரசு பள்ளி மாணவர்கள் தயாராகிற மாதிரி கொண்டு வந்தார். அரசு பள்ளிகளில் கம்ப்யூட்டர் கிளாஸ், ஸ்மார்ட் கிளாஸ், மாணவர்களுக்கு கலரான சீருடைகள்னு பல அதிரடி திட்டங்களை கொண்டு வந்து தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளை உயர்த்தி காட்டினார். அரசியலில் இன்றைக்கி ஒரு கட்சியில் இருக்கிறவங்க நாளைக்கு வேறு கட்சி மாறுவாங்க. பதவிக்காகவும் பணத்துக்காகவும் கொள்கைகளை மாற்றுறவங்க மத்தியில் செங்கோட்டையன் அவர்கள் விசுவாசத்துக்கு ஒரு இலக்கணமாக திகழ்கிறாரு. எம்ஜிஆர் காலம், அதுக்கப்புறம் ஜெயலலிதா காலம், அவங்களுக்கு அப்புறம் வந்த எடப்பாடி பழனிசாமி காலம்னு கட்சிக்குள்ளே எத்தனையோ புயல்கள் அடித்தாலுமே, தலைமைக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் நான் எப்போதுமே அதிமுகவின் உண்மையான தொண்டன், கட்சியின் முடிவுக்கு கட்டுப்படுவேன் அப்படின்னு விசுவாசமாக நின்னவர். கொங்கு மண்டலத்தில் அதிமுகவை இன்னைக்கும் பலமாக வச்சிருக்கிறதுல இவருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. அப்படிப்பட்ட செங்கோட்டையன் அவர்களை அதிமுகவிலிருந்து வெளியேற்றிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு மக்களுக்கு மெஜாரிட்டியாக பிடிச்ச கட்சியான டிவிகே, அதாவது தளபதி விஜய் அவர்களோட கட்சியில் இணைஞ்சிருக்காரு. இணைஞ்சு வெற்றி பெற்றது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வருவாய்த்துறை அமைச்சராகவும் இருக்கார். நீங்கள் இந்த கட்சி மாற்றத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து தன் உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் விசுவாசத்தாலும் தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக உயர்ந்திருக்காரு செங்கோட்டையன் அவர்கள். இன்னைக்கு இவருக்கு வயசு கூடினாலுமே அந்த அரசியல் சுறுசுறுப்பும் கம்பீரமும் இன்னும் குறையலை. செங்கோட்டையன் அவர்களின் இந்த நீண்ட அரசியல் பயணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் கல்வி அமைச்சராக இருந்தப்போ கொண்டு வந்த மாற்றங்களை உங்களுக்கு தெரியுமா? பிடிச்சிருந்ததா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி வருவாய்த்துறையோட அமைச்சராகவும் இருக்கார், அதை பற்றினதையும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.